சிக்னல் கிடைக்காம வெளியே வரல, தனியா பேசணும்னு வந்திருக்கிறான். அப்படின்னா வேற ஏதோ விஷயம் இருக்குது. நானே உங்களுக்கு கால் பண்ணணும் தான் நினச்சேன். ஆனால் உங்கள் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. முதல்ல அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். யாருக்கு உடம்பு சரியில்லை, ஏன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாங்க. லிவர்ல இஷ்யூ இருக்குன்னு டாக்டர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. லிவரா? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இவன் விலாவரியா சொல்றான்? எப்போ சரவணன்? அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னதோ அம்மாக்கும் ப்ரெஷர் ஏறி அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. புனிதா எங்கன்னு அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அக்காக்கு நாச்சிமுத்து மாமா சொல்லியிருப்பாரு. அக்கா உங்ககிட்ட சொல்லலையா? அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? எங்க வந்துட்டு இருக்கீங்க? அக்கா எங்க? ஐயோ சரவணன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க புனிதாவுக்கு காய்ச்சல், அவங்க காலில் விஷமுள்ள ஏறி மயக்கம் போட்டுட்டாங்க. மயக்கமா? ஐயோ கபிலன், என்ன இப்படி சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சரவணன், இருங்க இருங்க. அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? நான் வேணா கிளம்பி வரட்டுமா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஐயோ எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு கபிலன். பதறாதீங்க சரவணன், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. புனிதா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிருவாங்க. டெம்பரேச்சரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. நான் இப்போ தான் தெர்மோமீட்டரை வச்சு செக் பண்ணேன். சரவணன், நீங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இங்கே புனிதாவை பார்த்துக்கிறேன். இது எப்படி நடந்தது கபிலன்? விஷமுள்ள குத்தி இருக்குன்னா கெஸ்ட் ஹவுஸ்ல எப்படி விஷமுள்ள வந்திருக்கோம்? நடுவில் என்னென்னமோ நடந்துருச்சு சரவணன். இந்த தண்டப்பானையும் உங்கள் அக்காவை கடத்தி காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டான். அப்புறம் உங்கள் அக்காவை தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியாக நான் காட்டுக்குள்ளேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். நடுவில் காட்டிலேருந்து உங்கள் அக்கா தப்பிக்கும் போது தான் விஷமுள்ள ஏறிடுச்சு. நல்லவேளை சரியான டைமில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கோம். சரவணன், சாரி, நான் புனிதாவை இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு இருந்திருக்கணும். காலையில் கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன். நீங்கள் கிளம்பி போன சமயத்தில் தான் புனிதாவை யாரோ கடத்திருக்காங்க. கபிலன், நான் கூட இருந்திருக்கணும். நீங்க தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் நான் கெஸ்ட் ஹவுஸ்ல அக்கா கூடவே இருந்திருக்கணும். பகல் நேரம் தானே, இனி என்ன ஆக போகுதுன்னு நினைச்சேன். தண்டபாணியை பத்தி நீங்க அவ்வளவு சொல்லியும் நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். என் அக்காவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் கபிலன். ஐயோ சரவணன், நீங்க அங்க இருந்ததுனாலதான் அக்காவை காப்பாற்ற முடிஞ்சது. நைட்டு முழுக்க தூங்காம நீங்க எப்படி அக்காவை பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். அக்காக்கு சரியானதும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். சரவணன், இங்கே பாருங்க, இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் யாருமே இப்படி ஆகணும்னு எதிர்பார்க்கலையே. இந்த பாருங்க, உங்கள் அம்மா இருக்கிற நிலமையில நீங்கள் இதை அங்கே சொல்ல முடியுமான்னு தெரியல. எதையாவது சொல்லி சமாளிக்க முடியுமான்னு பாருங்கள் சரவணன். சரி, அப்பாவுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு கபிலன். இந்த ஆப்ரேஷன் இங்கே சகஜமாக பண்ணுறதான் சக்ஸஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நேரம் பேச முடியாது, அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நான் வைக்கிறேன். ஓகே சரவணன், ஓகே. மாப்பிள்ள, உன்னைய தான் தேடிட்டு இருந்தேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு மரகதான் கேட்டான். அதான் யாரு இவ கபிலங்கிட்டியா பேசின மாப்பிள்ள? மாமா, அக்காவுக்கு விஷ காய்ச்சலாம், இன்னும் அங்கிருந்தே கிளம்பலையா? என்ன மாப்பிள்ள சொல்ற? ஐயோ, இதுக்குதான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்ட மாப்பிள்ள. புள்ளைய தனியா அனுப்ப வேணான்னு. இப்ப பாத்தியா என்ன நடந்து போச்சுன்னு? உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு புனிதா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு சொல்லலாம்னு நினைக்கும் போது கரெக்டா கட் ஆகி போச்சு மாப்பிள்ள. அதுக்கப்புறமும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். தொடர்பு இல்லைக்கு அப்பால இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்துச்சுப்பா. அப்பவே என் மனசெல்லாம் உறுத்தல இருந்துச்சு. அப்புறம் இப்ப பாத்தியா புனிதாவுக்கு இப்படி ஆகி போச்சுது. எனக்கு இது என்ன சோதனைன்னு புரியலப்பா. சரி, அதை விடு. இப்ப புனிதா எப்படி இருக்கிறாளா அது கேட்டியா? இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்களாம். சரியாயிடும் கபிலன் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவங்களால அங்க இருந்து கிளம்ப முடியாது மாமா. நான் உடனே போய் அம்மா கிட்ட சொல்றேன். மாப்பிள்ள, நல்ல வேலை செய்ய போன. உன் அம்மா எப்படி கிடக்குறான்னு பாத்தியில்ல? இப்ப போய் புனிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவகிட்ட சொன்னீனா அவ நிலைமை என்ன ஆகும்? அதை யோசிச்சியா? என்ன மாமா செய்ய முடியும்? அக்கா எங்க இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மாவை எப்படிதான் சமாளிக்கிறது? சமாளிக்கும் ஒண்ணு செய். ஏற்காட்டுல பயங்கரமான மழை, அதனால பாதையில பாறையெல்லாம் உருண்டு கிடக்குது. அவ வரதுக்கு இன்னொரு நாள் ஆகும். அப்படி இப்படின்னு ஏதாவது உருட்டு அது வரைக்கும் சமாளிச்சுக்குவோம். அம்மா கிட்ட சொல்ல வேணாம். என்ன
மாப்பிள உன் அம்மா பக்கத்துலயே இருந்து அவ என்ன பாடுபட்டான்னு பார்த்து மனசு கஷ்டப்பட்டு போய் கிடக்குற மாப்பிள. நீ போய் இதை வேற சொல்லி அவளோட இது பிரஷர்லாம் ஏத்தி விட்டுறாத. நான் என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், சரியா? சரி மாமா, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஆ. புனிதா எப்படியும் நாளைக்கு திரும்பி வரத்தான் போறா. அதுக்குள்ள நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும். டேய் நாச்சிமுத்து, நீ நினைச்சதுதான்டா நடக்க போகுது.